விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுடன் செய்தியாளர் மனோகரன் களத்திலிருந்து வழங்கும் விவரங்களை கேட்கலாம். மனோகரன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம் ரவி. காஞ்சிபுரம் மாவட்டம் சங்குவாசம் அடுத்த தனியார் திருமண மண்டபத்தில் விஜய் நிகழ்ச்சியானது நிறைவு பெற்று தற்போது அவர் கிளம்பியுள்ளார். அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்போம், அவர் என்ன பேசியிருக்காரு. வணக்கமா. இன்னைக்கு விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில அவர் எதை பத்தி பேசியிருக்காரு, என்ன சொன்னாரு உங்களுக்கு கருத்து? ஒரு சில நலத்திட்டங்கள் கொண்டு வரதை பத்தி சொன்னாரு. காஞ்சிபுரத்துல வந்து எங்க குறைகள் இருக்கு, அதெல்லாம் வந்து ஏன் சரி பண்ணாம இருக்காங்க, அதுக்கான அது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்றதுக்காக நிறைய விளக்கங்கள்லாம் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் வந்து கரூரில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் வந்து இதுக்கப்புறம் மாநாடு போட மாட்டார், கூட்டம் போட மாட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அது ஒரு தவறு நடந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பு இருந்துச்சு, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருந்துச்சு. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. எல்லாமே பாதுகாப்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு. தளபதி எல்லாமே மக்களுக்கு பயனுள்ளதாக தான் சொன்னார். எதுவும் யாரையும் தப்பாக பேசலை, எதுவும் பண்ணலை. ஆனால் எதிர்கட்சிங்க எல்லாமே தளபதி வந்து விமர்சனம் பண்ணின்னு தான் இருக்காங்க. ஆனால் 2026 டிஎம்கேக்கும் டிவிகேக்கு மட்டும்தான் போட்டி, வேற எந்த கட்சிக்கும் போட்டி இல்லை. மக்களை வந்து தற்கூரி கூட்டம் சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இதே தற்கூரிகள் தான் போன எலெக்ஷன்ல வந்து ஓட்டு போட்டு எல்லாரும் ஜெயிக்க வச்சாங்க. அப்படிப்பட்ட மக்களை வந்து தற்கூரி கூட்டம்னு சொன்னது வந்து ரொம்ப தவறான விஷயம். அதை வந்து அங்க எடுத்து சொன்னாரு. அதே தற்கூரி தானே உங்களுக்கும் ஓட்டு போட்டு உங்களையே ஒரு இதோட பொசிஷன்ல உட்கார வச்சாங்க. அவங்கள வந்து தற்கூரின்னு சொன்னது ரொம்ப தப்பான விஷயம். அதாவது இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்டத்தில் உள்ள குறைபாடுகளை குறித்து சுட்டிக்காட்டியுள்ளார் விஜய் அவர்கள். அதாவது மணல் கொள்ளை, அதே போன்ற கைத்தறி நெசவு செய்யக்கூடிய அந்த மக்கள் வந்து ஒரு நிதி பற்றாக்குறையாகவும் போராடுவதாகவும், அதே போல மாவட்டத்தில் உள்ள பேருந்து நிலையங்கள் முறையாக அமைக்கப்படவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். மேலும் தற்போது நடைபெற்று வரும் தமிழக அரசு ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாக உள்ளதும் அவர் வந்து சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வந்து இந்த மாவட்டத்தில் பல்வேறு குறைபாடுகள், அதாவது தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதியில் வந்து முறையான ஒரு தொழிற்சாலைகள் அமையவில்லை, அதேபோல் வேலை வாய்ப்புகள் வந்து குறைபாடாக உள்ளதும் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்துள்ளார். மேலும் தற்போது இவர்கள் கூறுகையில் 2026 ஆண்டு வரப்போகும் தேர்தலில் நிச்சயமாக தளபதி விஜய் அவர்களே வெற்றி பெறுவார் என்று தொண்டர்கள் தெரிவிக்கிறார். சர்மிளா.